என்னதான் இது பண்ணாலும் அந்த கேஸ நம்மளால எடுக்க முடியல. அந்த பிள்ளை எப்படி செத்துச்சு? அந்த பிள்ளை இந்த சைபர் பூல் எப்ப வந்துச்சோ எல்லாம் போச்சு. மூளைக்கு மூளைக்கு சாகும். ஐயோ, எப்படிதான் முடிய போறதுல இந்த சாருபாலா கேஸ. புதுசுதான் நம்ம வேலையை பெறணும் நினைக்கிறேன். போலீஸ் வேலையும் சரி, நம்ம உயிர் தோழன் போலீஸ்காரர் கடிச்சு பார்ப்போம். நம்ம உயிர் தோழன் பகரி பகரி, இந்த கேஸ் இங்க போகுது இப்ப. யோ, மணி ஆயிடுச்சா? கேஸ் பெருதான் போகுது. முதல்ல அந்த அரெஸ்ட் பண்ணோம்ல, அவங்க இது பண்ணணும். இப்ப இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த பிள்ளையோட ஆத்மா வந்து சுத்துதான் வெளிய. நான் கையை கஷ்டமா நான் போய் ஒரு டப்பி போயிட்டு சாம்பல் வாங்கி அஸ்தியை கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். எப்படி கேஸ் கண்டுபிடிக்கும் தெரியல. இப்ப எப்படி அவன் குட்ட சேன ஆளாந்திக்கு அவனை கோட்டு மகாமால போயிட்டு நிறுத்தி ஒண்ணு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஆணாதிகவாதிகளுக்கோ கூத்தாடிகளுக்கு தான் தண்டனை. சரி, மணி எத்தனை? ஸ்லீப்பிங் டைம் மணி 9:45. தூங்குற டைம் இது. நான் போயிட்டு அப்படியே முதல்ல வந்தேன் வீட்டுக்கு. சரி, கொஞ்சம் வறுமையா வரும்னு சொல்லிட்டு மணி 8 மணிக்கு வந்து ஃபுல்லா இந்த கேஸ் பத்தி தான் லேப்டாப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னதான் இந்த கேஸ் முடிச்சாகணுமே. சரி சரி, 5 கேஸுக்கு போயிட்டு சரி நம்ம கிளம்புவோம். மணி வேற தூங்கணும், வேற ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வரும். நாளைக்கு நம்ம சமுதாயம் ஒழுங்கா இருக்கணுமா? ஒண்ணு படிச்சிருக்கணும், என்ன ஒழுக்கமா இருக்கணும். கூத்தாடி மாதிரி இருந்தா இதுதான் நடக்கும் வாழ்க்கையில. என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா நீ கேட்டா கேட்ட. ஓ முருகா, ஓ முருகா, சரவண பவ வடிவேலா, ஓ முருகா. நீயா? எப்படி நீ இங்க வந்த? எப்படி நீங்க வந்த? ஐயோ, ஒன்றும் வார்த்தை வர மாட்டேது. கொலைக்கு யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்காம நான் போக மாட்டேன். இனிமேல் நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு ஒன்றும் நடக்காது.
சைபர் புலி ஆகட்டும், கடத்தல் வழக்காகட்டும், இல்லை பாலியல் வன்கொடுமையாகட்டும், எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. உன்னோட கேள்விப்பட்ட உன்னோட ஆத்மா வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. நான் எதிர்பார்க்கல நீ இங்க வருவேன்னு, எதிர்பார்க்கல. உன்னோட அஸ்தியை கூட நான் வந்து இதோ இந்த இதில் போட்டு நான் வச்சிருக்கேன் கொஞ்சோன்னு. உனக்கு நடந்த இந்த அநீதிக்கு ஒரு ஆணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. பெண்களுக்கு நம் நாட்டில் எல்லா உரிமையும் இருக்கு. உன்னோட இதுல நீ ஜெயிப்ப. ஒரு அண்ணனா உன்னை ஜெயிக்க வைக்கிற. இந்த கேஸை ஜெயிக்க வைக்கிறது எத்தனையோ மக்களுக்கு போராடுறாங்க உனக்காக. ஜஸ்டிஸ் சாருபாலான்னு. கண்டிப்பா சொல்றேன், உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உன்னோட ஆத்மா சாந்தி அடைய ஒரு வெற்றி கிடைக்கும். அது நம்ம செய்யற. மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம்.